ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ராஜாங்க இருந்துட்டு போஸுக்கு அந்த 1 கோடி ரூபாய் செக்கை கொடுக்க போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அந்த வீடே அதிர்ற அளவுக்கு நிறுத்துங்க மாமா அப்படின்னுறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற கண்ணெல்லாம் நம்ம தமிழ்ச்செல்வி மேலே தான் இருக்குது. அதுக்கப்புறம் அப்பதான் இருந்துட்டு தமிழ்ச்செல்வி என்னடி ஆச்சு உனக்கு, எதுக்காகடி இந்த வீடே அதிர்ற அளவுக்கு கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க அம்மாச்சி, தகுதியே இல்லாத ஒருத்தனுக்கு நீங்கள் இவ்வளோ பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்றாங்க. என்னடி தகுதி இல்லாதவன் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு, தமிழ்ச்செல்வி உனக்கு என்னடி ஆச்சு, எதுக்காகடி என்னோட பையனுக்கு 1 கோடி ரூபாய் செக்கு கொடுக்குற போது இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கே தெரியும் உங்க பையன் எதுவுமே பண்ணலன்னு. அப்படி தெரிஞ்சிருந்தோம் இப்படி ஒன்று மாமா கையால வாங்கணும்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஈஸ்வரி திருன்னு முழிக்கிறத பார்த்த நம்ம அப்பத்தா இருந்துட்டு, ஈஸ்வரி என்னடி திருன்னு முழிக்கிற, அப்போ போஸ் ஏதாச்சும் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கத்த, நீங்களும் எதுக்காகத்த போஸை சந்திக்கப்படுறீங்க, போஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்து மாமா உசுரையும் அங்கே இருந்த நிறைய பேர் உசுரையும் காப்பாற்றிருக்கான். அது அந்த ஒரு உரிமையில தான் நான் கேட்டு வாங்கினேன். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதெல்லாம் கேட்டால் அம்மாச்சி இருந்துட்டு, இங்கே பாருடி, நீ சொல்கிறதுல ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தெரியுடி, தமிழ்ச்செல்வி என்ன ஆச்சுன்னு நீ சொல்லுமா. இங்கே பாருங்க அம்மாச்சி, இந்த விஷயத்தில் நிறைய தப்பு இருக்குது, நிறைய சூழ்ச்சியும் இருக்குது. இதை எல்லாத்தையும் தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் போஸுக்கு இப்படி ஒன்று பண்ணவே மாட்டீங்க அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சன்னாசி இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நல்லது நடக்கிற இடத்துல இப்படியெல்லாம் பேசக்கூடாது தமிழ்ச்செல்வி, இங்கே பாருங்க மாமா, எனக்கும் அது தெரியும், தெரிஞ்சிருந்தோம் நான் இப்படி பேசுறேன்னா அதில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியலையா. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் யாருக்கிட்டையுமே ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். இத்தனை நாளாக ஏன் உங்ககிட்ட சொல்லலைன்னா, இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் உசுரையும் டைமுக்கு காப்பாற்றினாங்க. அதனால தான் மாமா நான் யாருக்கிட்டையுமே சொல்லாம இருந்தேன். இங்க பாருங்க மாமா, நீங்க போஸுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கறது ரொம்ப பெரிய தப்பு பாமா, நீங்க அவனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கவே கூடாது அப்படின்னாங்க. இங்க பாருமா, ஏன் கொடுக்க கூடாதுன்னு சொல்ற, எதுக்காக கொடுக்க கூடாதுன்னு நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, மருந்தை கொண்டு வந்தவங்களுக்கு தானே நீங்கள் அந்த 1 கோடி ரூபாவை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. இப்போ அவன் மருந்தே கொண்டு வரலன்னு தெரிஞ்சிருந்தா எப்படி நீங்கள் காசு கொடுக்கணும்னு நினைப்பீங்க அப்படின்னாங்க. என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிறது ஒன்றுமே புரியலம்மா. இங்கே பாருங்க மாமா, போஸு காட்டுக்குள்ளே போயிட்டு மருந்து கொண்டு வரவே இல்லை, அந்த மருந்தை அவன் எப்படியெல்லாம் கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு சேது மாமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, வந்து ஆதாரத்தோடு நிரூபிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி சொல்லவும், இதை கேட்ட ஈஸ்வரிக்கும் அப்படியே படப்படன்னு ஆயிடுது. இந்த கல்யாணம் ஒரு பக்கம் நடக்குமா நடக்காதன்னே தெரியல, இன்னொரு பக்கம் இந்த 1 கோடி ரூபாய்க்கும் நம்ம அதாவது தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ஆப்பு வச்சுட்டா, ஐயோ நம்ம நினைக்கிறது ஒன்று கூட நடக்க மாட்டேந்தே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரிக்கு ஒரு பக்கம் பக்குன்னுது. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு, மா என்னம்மா இது, எதுக்காகமா இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம நினைக்கிறது ஒன்று கூட நடக்க மாட்டேங்குதுமா, இப்போ செக்கை மட்டும் அவர் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக போயிட்டு நான் பின்னாடி வழியாக போயிட்டு டெபாசிட் பண்ணிட்டு வந்துடுமா, ப்ளீஸ்மா ஏதாச்சும் பண்ணி அந்த செக்கை மட்டும் வாங்கிடுமா அப்படின்றாங்க. கொஞ்ச நேரம் நிறுத்தடி, என்னடி ஆதாரம் இருக்குது உங்ககிட்ட, எதுக்காகடி என்னோட பையன் வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பண்ற, அந்த தாமரை மலர் எல்லாத்தையும் சொல்லி அனுப்பினாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க அத்தை, யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, எனக்கு சுய புத்தி இருக்குது, நான் என்ன பேசுறேனோ எனக்கு ஞாபகம் இருக்குது சரிங்களா, எதுக்காக என்கிட்ட இப்படி எல்லாம் எகுறீங்க, உங்க பையன் என்ன பண்றான், உங்க பையன் என்ன பண்ணா ஏது பண்ணான்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சிருந்தோம் நீங்க மாமாக்கு எதிராக இப்படி ஒரு வேலை பண்றீங்களே, உங்களுக்கே நியாயமா சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருடி, திரும்ப என்கிட்டே இந்த மாதிரி பேசாதடி, என்னோட பையனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு பொறாமையில தானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்க பாரு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் நல்ல வேலை தெரிஞ்சுக்கோ, இங்க பாருங்க அத்தை, நீங்கள் பண்ணுறதாங்க அத்தை சுத்தமாக நல்லாவே இல்லை, இந்த வீட்டிலே இருந்து மாமாக்கே இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுறீங்களே, உங்களுக்கு எப்படி மனசு வருது இப்படி துரோகம் பண்ணுறதுக்கு, இங்கே பாருங்க மாமா, நல்ல நேரம் முடிய போகுது, அதுக்குள்ளே அந்த செக்கை கொடுத்துட்டு இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாமாம்மா. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, இந்த கல்யாணத்தை வேணால் நடத்திக்கோங்க, அதுக்கப்புறம் வேணா, அதாவது சேது மாமா வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா அவர்கிட்ட அந்த 1 கோடி ரூபாவை கொடுத்துருங்க
மாமா, நீங்க யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ கூட உங்ககிட்ட இவ்வளவும் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. நம்ம ராஜாங்கத்துக்கு ஒரே குழப்பம். அதாவது இது கொடுக்கறதா வேணாவா, இது என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு மாதிரி குழப்பத்திலேயே நின்றுட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ஷாக்லயும் இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சன்னாசி இருந்துட்டு, இங்க பாரு தமிழ்ச்செல்வி, என்னோட பையன் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா மாமா? நீங்களே என்னை பத்தி இப்படி எல்லாம் பேசலாமா மாமா? என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இங்க பாருமா, உன்னை பத்தி எனக்கு தெரியும், தெரிஞ்சிருந்ததாமா இப்படி கேட்குறேன். ஏமா இப்படி என்னோட பையனோட வாழ்க்கையை கெடுக்கிற அப்படின்றாங்க. இங்க பாருங்க மாமா, நான் யாரோட வாழ்க்கையும் கெடுக்கல. அதே மாதிரி யாரோட உழைப்பையும் திருடாம திருடி அதில் வர நல்லதை அனுபவிக்கணும், அதில் வர எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப கேவலமான விஷயம். அதை ஃபர்ஸ்ட் உங்க மகனுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னாசி கிட்ட சொல்லவும், சன்னாசி இருந்துட்டு போஸ் கிட்ட போயிட்டு, இங்க பாருடா போஸே, தமிழ்ச்செல்வி சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதெல்லாம் கேட்ட போஸ் இருந்துட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டே, இங்க பாருங்கப்பா, நான் 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 பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னடா நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கப்பா, அவ என்னோட வாழ்க்கையே நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறா, அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது தெரியாம நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அதாவது சன்னாசி இருந்துட்டு, தமிழ்ச்செல்வி அவன் எதுவுமே பண்ணலன்னு சொல்றானே. ஆமாமாமா, அவன் எதுவுமே பண்ணலன்னு தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் காட்டுக்குள்ள போயிட்டு எந்த மருந்துமே கொண்டு வரல, அதுதானே இப்போ வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாருமே நம்ப மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க பேசுறத கேட்குறாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருங்க அதாவது சேது வர வரைக்கும் இந்த 1 கோடி ரூபாய் செக்கை நான் யாருக்கும் கொடுக்க போறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டே நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, அவ பேச்சை கேட்டுட்டு நீங்க இப்படி எல்லாம் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை மாமா. ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாரு ஈஸ்வரி, இதுல ஒரு சந்தேகம்னு ஒண்ணு வந்துருச்சு. அது தீர்க்காம நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது இல்ல. அதை தீர்த்து வைக்காம இந்த காசு அவனுக்கு கொடுத்தா அது எனக்கு மனசுக்கு ஒப்பாது. அதனால சேது வரட்டும், சேது வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த காசை கொடுக்கறதா வேண்டாவான்னு முடிவு பண்ணிக்கலாம். இங்க பாருங்க மாமா, இங்க பாரு ஈஸ்வரி, நான் சொல்லிட்டேன்ல, இதுக்கு மேல யாரும் பேச தேவையில்லை அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம அதாவது சிட்ரஸ் வந்துட்டு, என்னையா இதெல்லாம் என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல, நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயங்கர ஷாக்கா இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரி இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைய உட்கார வைக்கிறாங்க. ஏயா சேதோ, ஏயா போஸ், அங்கே போயிட்டு மணமேடையில் உக்காரியா, மணமேடையில் உட்காந்துட்டா திரும்ப எழவே கூடாது, நீ எதுக்காகவே இழந்த, ஃபர்ஸ்ட் உக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், அதுக்கப்புறம் ஈஸ்வரிக்கு பயங்கர கடுப்பு. நம்ம தமிழ்ச்செல்வி மேலே அந்த 1 கோடி ரூபாய் நம்ம கைக்கு கிடைச்சிருக்கோம், இவன் நாசம் பண்ணி விட்டுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்புல நின்றுட்டு இருக்காங்க. இங்க பாருமா, அந்த தமிழ்ச்செல்வியால தான் அந்த 1 கோடி ரூபாய் நம்ம கைக்கு வராம போயிடுச்சு, அவளை சும்மாவே விடக்கூடாதுமா, அவளை ஏதாச்சும் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர கடுப்புல இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷத்துல இருக்காங்க. ஏன்னா தன்னோட மாமாவோட மானத்தை காப்பாத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது ஈஸ்வரிக்கு இன்னொரு பயம் வந்துடுது. இந்த காவியை இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாளா, அதாவது இந்த கல்யாணத்தை பண்ணிப்பாளா மாட்டாளா, இல்லை இந்த கல்யாணத்தை நிறுத்தி எல்லாரும் முன்னாடியும் போஸ் அசிங்கப்படுத்திடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர டென்ஷன்ல போயிட்டு காவியா கிட்ட உட்காந்து, இங்க பாருமா காவியா, ப்ளீஸ் காவியா, இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்துறாது காவியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, திரும்ப என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு பயங்கர கடுப்பாகி இப்போவே எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன், ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசுகிறத நிறுத்துறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ தங்கம் இல்லை, சேட்டு இல்லை, பட்டு இல்லை, இங்கே பாருமா ப்ளீஸ்மா, இந்த விஷயத்த மட்டும் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோமா, அதுக்கப்புறம் அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அவனை அடி திருத்து என்ன வேணாலும் பண்ணிக்கோமா, நான் எதுவுமே கேட்க மாட்டேன், இந்த கல்யாணத்தை மட்டும் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழாத குறையா கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சன்னாசி இருந்துட்டு, ஈஸ்வரி என்னடி பேசிக்கிட்டு இருக்க உன்னோட மருமக கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லைங்க சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா இருந்துட்டு அதாவது இந்த உண்மையெல்லாம் சொல்லலாமா வேணாவா, இல்லை இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு 2 மனசோட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஐயரு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஈஸ்வரி இருந்துட்டு, இந்த மந்திரத்தை சீக்கிரமா சொன்னா என்னதான், சொன்னா தாலி எடுத்து கொடுத்தா சீக்கிரமா போஸ் கட்டிடுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்க இருந்துட்டு போஸோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக நிறைய யோசிச்சு
அதாவது நிறைய யோசிச்சுட்டு அதாவது தன்னோட பையன் மாதிரியே இவனும் ஏதாச்சும் வாழ்க்கையில் பெருசாக முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸை பற்றி நல்ல விதமாகவே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐயர் இருந்துட்டு கெட்டி மேளம்னு சொல்லிட்டு தாலி எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க. நம்ம ராஜாங்கமும் அந்த தாலி எடுத்து போஸ் கையில் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கர சந்தோஷம். அதாவது அந்த நிமிஷம் வரைக்கும் காவியா எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோட தாலியை காவிய கழுத்துக்கிட்டே எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போன உடனே நம்ம காவியா அந்த தாலியை பிடிச்சி அதாவது தூக்கி எரிஞ்சிடுறாங்க. அந்த புடுங்கி தூக்கி எரிஞ்சிடுறாங்க. எரிஞ்சிட்டு எழுந்து நிற்கிறாங்க. நின்ற உடனே நம்ம சிற்றரசுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. ஏம்மா காவியா, என்னம்மா ஆச்சு, எதுக்காகமா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கப்பா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை. இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கே கல்யாணம் பண்றதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லப்பா அப்படின்னுறாங்க. அங்க அதாவது வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர ஷாக்கோட அப்படியே பதறி போய் பாக்குறாங்க. ஐயோ, இந்த கல்யாணத்துல என்ன இப்படியோ மர்மமா எல்லாமே நடந்துகிட்டே இருக்கே ஒவ்வொன்றா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, ஏம்மா காவியா, என்னம்மா ஆச்சு, இங்க பாருமா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாமா, நீ போயிட்டு உக்காருமா, தாலி கட்டிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க திரும்ப திரும்ப என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு பயங்கர கடுப்பாயிடும். எதுக்காக திரும்ப திரும்ப என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரியை அடிக்கிற மாதிரி வந்துடுறாங்க. இதை பார்த்து சித்ராவுக்கு பயங்கரமா ஷாக் ஆகி வாய் மலை கையை வச்சிடுறாங்க. என்ன இது, இங்க பாரு காவியா, நீ கல்யாணத்தை பண்ணிக்கலாம் கூட பரவாயில்ல, என்னோட அம்மாவுக்கு நீ மரியாதை கொடுக்காம பேசினா உனக்கு அவ்வளோதான் மரியாதை, தெரிஞ்சுக்கோ. ஓ, உங்க அம்மாவுக்கு மரியாதை வேற கொடுப்பாங்களோ, உங்க அம்மா செய்யற வேலைக்கு மரியாதை கொடுத்துட்டு தான் மறு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ரா கிட்ட பேசுவோம். இங்க பாரு காவியா, உனக்கு இப்போ வரைக்குமே நான் மரியாதை கொடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ மரியாதை அதாவது கொடுத்து பேசுறதாலும் கொடுக்காம பேசுறதும் உன்னோட கையில தான் இருக்குது, தெரிஞ்சுக்கோ. என்னோட அம்மாக்கு மரியாதை கொடுக்காம பேசினா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்கத்துக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா? ஏமா காவியா, என்னம்மா ஆச்சு உனக்கு, எதுக்காகமா இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்ற? இங்க பாருங்க அங்கிள், என்னோட அப்பாக்காக தான் இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி இவன் நல்லா, அதாவது பாக்குறப்ப நல்லா தான் இருந்தான். ஆனா இவனோட கேரக்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் ஒரு பொம்பளை பொறுக்கினே எனக்கு தெரிஞ்சிச்சு. மா என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க. இப்படிதான் சொல்லிட்டு இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம சன்னாசி இருந்துட்டு, அண்ணன், இப்படி ஒருத்தனுக்கு தான் நம்ம இவன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து இவனுக்கு பண்ணிட்டு இருந்தோமா, இவன் வாழ்க்கை அதாவது இவன் ஒரு பொம்பளை பொறுக்கியா இருக்கிறானே, எந்த பொண்ணை பார்த்தாலும் இப்படியே ஒரு கேவலமான வேலை பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம சன்னாசி இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட பேசுவோம். ராஜாங்கம் இருந்துட்டு ரொம்பவே இடிஞ்சு போய் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு அதாவது போஸ் கிட்ட போயிட்டு, டே போஸ், என்னடா வேலை இதெல்லாம், உனக்கு எங்கேருந்துடா வந்துச்சு இந்த புத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை பெரியப்பா, நான் எதுவும் பண்ணலை பெரியப்பா, தாமரை தான் பெரியப்பா இது எல்லாத்தையும் பண்ணது. அவள் தான் ரூமில் தனியாக இருக்கேன், வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, அதனால தான் மாமா போனேன், ப்ளீஸ் பெரியப்பா, என்னை நம்புங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு பயங்கர கோவமா நம்ம தாமரையை பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம தாமரை இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. மாமா தான் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தாங்க. நீங்கள் வேணாலும் காவியா கிட்ட கேளுங்க. நான் எத்தனை தடவை வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன், வேண்டான்னு சொல்லியும் என்கிட்ட கையை பிடிச்செல்லாம் இழுத்தாரு. அதுக்கப்புறம் காவியா வரலன்னா எனக்கு என்ன நடந்திருக்குமோ ஏது நடந்திருக்குமோ, அந்த கடவுள் மாதிரி என்னை காவியா தான் காப்பாற்றினாங்க, காவியாவை கூட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் சிற்றரசு இருந்துட்டு, இங்கே பாருங்க ஐயா, உங்களை நம்பி தான் நான் அதாவது என்னோட பொண்ணை கொடுக்கவே சம்மதிச்சேன். ஆனால் இப்படி ஒரு சம்மதத்தை எனக்கு பிடிச்சி கொடுத்துருக்கீங்களே, இப்படி ஒரு கேவலமான பையனுக்கா என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்க? உங்களுக்கே மனசாட்சின்றது ஒன்று இருக்கா? உங்கள் பொண்ணாக இருந்தால் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ரொம்பவே அசிங்கப்பட்டு நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சன்னாசி இருந்துட்டு, இங்கே பாருங்க எம்எல்ஏ, என்னோட அண்ணனுக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இவன் நல்லவனா திருந்திட்டான்னு நினச்சிதான் இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம், அவனோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு நினச்சிதான் இதெல்லாம் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றத்தையும் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருப்பான்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது.
இங்க பாருங்க ஐயா, ஏதோ கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சதுனால இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா என் பொண்ணு. இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு சொல்லுங்க. என்னோட பொண்ணோட வாழ்க்கைய அழிக்கிறதுக்காகவே அப்படியெல்லாம் பண்ணீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டா நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர கடுப்போட நம்ம சன்னாசி கிட்ட, "இங்க பாருடா சன்னாசி, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் நம்ம நம்ம குடும்பமா நினைச்சு எல்லாம் உறவு வேணும்னு அணைச்சு புடிச்சா, ஆனா எனக்கு என்னோட காசுக்காக மட்டும் தான் என்கிட்ட இருக்கீங்க. அப்படிதானே என்ன ஒரு ஒரு மனுஷனாவோ என்ன எனக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்குன்றதையும் யாருக்குமே தெரியலல்ல. எதுக்காக இப்படி ஒரு கேடு கட்டி வேலையை உன்னோட பையன் பண்ணியிருப்பான். உன்னோட பையனுக்கு எத்தனையோ தண்டனை கொடுத்துட்டேன். ஆனா ஒரு தண்டனையில கூட உன்னோட பையன் திருந்துற மாதிரியே தெரியல. இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கானே, அவனுக்கு அசிங்கமா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட மோகனா இருந்துட்டு, என்ன ஈஸ்வரி இதெல்லாம் என்ன, எப்படி எப்படி உனக்கு தெரியாம இப்படி உன்னோட பையன் தப்பு பண்ணியிருப்பான். கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி பண்ண எதுக்காக விட்ட சொல்லு? உன்னோட பையனை இப்படி தான் வளர்த்து வச்சிருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்கக்கா, எனக்கே இந்த விஷயம் இப்பதான் எனக்கு தெரியும். நானே தெரிஞ்சதுலேருந்து பயங்கர ஷாக்ல இருக்கேன். இப்படி ஒருத்தனை நான் என் புள்ளையா பெற்றிருக்கேன்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங், அதாவது கோபமா அருவெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரியும் ஒரு பக்கம் நடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு, அக்கா நீங்களா? இங்க பாருங்க அத்தாச்சி, நீங்களா இப்படி பேசுறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதெல்லாம் கேட்ட நம்ம மோகனா இருந்துட்டு, இங்க பாரு சாவித்திரி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எதுக்காக? அதாவது எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்திக்கிட்டு இருக்க, நீ ஃபர்ஸ்ட் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அது சாவித்திரி கிட்ட சொல்லவும், இங்க பாருங்க மதனி, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோகனா கிட்ட சொல்லுவோம். மோகனாக்கு பயங்கரமா ஒரு மாதிரி கடுப்பாயிடுது. அதுக்கப்புறம் நம்ம அதாவது சேதுவும் அந்த நேரம் பார்த்து வந்துடுறாரு. வந்த உடனே மண்டபத்துல பிரச்சனை ஆயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அதாவது வீட்டில் பிரச்சனை ஆயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக்கோட, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, பாயா சேதோ, நீ எங்கேயா போயிட்டு இருந்த இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கப்பா, நீங்கள் போஸுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கலையே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருப்பா, தமிழ்ச்செல்வி தான் எல்லா உண்மையுமே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்ன உண்மைப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா உண்மைனா இந்த மருந்தை கொண்டு வரலன்னு மட்டும்தான் சொன்னா, வேற எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டே நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்து பயங்கரமாக ஒரு மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்கப்பா, இந்த உங்கள் உயிரை காப்பாற்றினது இது நாள் வரைக்கும் போஸ்ன்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அது உண்மை கிடையாதுப்பா. உங்கள் உயிரை காப்பாற்றினது தமிழ்ச்செல்வி தான்ப்பா அப்படின்றாங்க. இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்னப்பா சொல்கிற நீ சொல்கிறத கேட்டால் எனக்கு என்னால் நம்ப முடியலப்பா. ஆமாப்பா, காட்டுக்குள்ளே போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வண்டுகளோட போராடி காட்டுக்குள்ளே இருந்து அந்த மருந்தை கொண்டு வந்தது தமிழ்ச்செல்வி தான்ப்பா. தமிழ்ச்செல்வியை மருந்து கொண்டு வந்து இருக்கப்போ அதாவது சேது ஒரு போஸு வந்திருக்கான். அதாவது தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு அவகிட்ட இருந்த மருந்தை எப்படியாவது புடுங்கணுன்றதுக்காக அவன் கட்டையிலே தமிழ்ச்செல்வியோட மண்டையில அடிச்சுட்டு அவளை மயக்கம் போட வச்சுட்டு அவகிட்ட இருந்த மருந்தெல்லாம் கொண்டு வந்திருக்கான்பா அப்படின்றாங்க. இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாரு சேதோ, நீ வாயால சொன்னா எதுவுமே எப்படிடா நம்ப முடியும்? இப்போ அவன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மருந்தெல்லாம் கொண்டு வந்தேன்னு என்கிட்ட சொன்னான். அப்போ நீ சொல்றது உண்மையா இல்ல அவன் சொல்றது உண்மையானு எனக்கு தெரியல. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தது சேது தானே, அதாவது போஸ் தானே கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க சொல்லவும், இங்க பாருங்கப்பா, நீங்க இப்படி எல்லாம் ஆதாரம் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சிறுமலை காட்டுக்கு போயிட்டு அங்க சில பேருக்கிட்ட விசாரிச்சு இப்போ உண்மையை, அதாவது கண்ணால பார்த்த ஒரு சிலரை கூட்டிட்டு வந்திருக்கேன்ப்பா. வைத்தியரோட பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்கேன்ப்பா. வைத்தியரோட பொண்ணு இருந்துட்டு அன்னைக்கு காட்டுக்குள்ள மூலிகை பறிக்கிறதுக்காக போயிருக்காங்கப்பா. அப்பன்னு பார்த்துதான் இந்த விஷயத்த அவங்க பார்த்துருக்காங்க. நீங்கள் அவங்கள வேணா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அந்த வைத்தியரோட பொண்ணை வந்து பேச வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஐயா, அதாவது அன்னைக்கு காட்டுக்குள்ளே இந்த அம்மா தான் அந்த வண்டுங்களோட ரொம்பவே போராடி அந்த மருந்தை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த அண்ணன் இருந்துட்டு அவர் அந்த அக்கா பின்னாடி போயிட்டு அவர் கையில் வச்சுருந்த கட்டையை வச்சு அவங்க தலைமலையே அடித்து அவங்கக்கிட்ட இருந்த மருந்தெல்லாம் கொண்டு போயிட்டு அந்த அம்மாவை அங்கேயே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து, அதாவது எங்கள் ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த அம்மாவை காப்பாற்றலான்னு பார்த்தா, கூட்டிகிட்டு வந்து அங்கே பார்க்குறதுக்குள்ளே அந்த அம்மாவை யாரோ தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி விடுங்கன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். அது பெரிய பெரிய இடத்த சமாச்சாரம். அதனால தான் நான் எதுவுமே கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டோம். ஆனால் இதை வச்சு உங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை
வரும்னு நினச்சி கூட பார்க்கல. ஒருத்தரோட உழைப்பை திருடுறது ரொம்ப பெரிய பாவம். ஆனால் ஒருத்தர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மருந்தை கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க உழைப்பை திருடி இப்படி ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் சொல்லவும், இதெல்லாம் கேட்ட நம்ம காவியாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இப்படி ஒரு கேடு கெட்டவனுக்கா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியா இருந்துட்டு சிற்றரசை பார்த்து கேட்கவும், இங்க பாருங்க ஐயா, இப்படியெல்லாம் என்னோட பொண்ணு கேட்கறதுக்கு நான் அனுபவிக்கணுமா சொல்லுங்க. இப்படி ஒரு சம்மந்தத்தை உங்களை நம்பி நான் சம்மதிச்சேன் பாத்தியா, எங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதெல்லாம் கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு சிற்றரசு, நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. இவன் எல்லா விஷயத்துலையும் திருந்திட்டான்னு நினச்சிதான் இந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதிச்சேன். என்னை மன்னிச்சிடு சிற்றரசு. இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் இந்த மன்னிப்புக்கு எப்படி நாங்கள் மன்னிக்க முடியும் சொல்லுங்கள். என்னோட பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது இப்போது மனமே வரைக்கும் வந்து என்னோட பொண்ணு கல்யாணம் நின்றுச்சு. ஏற்கனவே ஒரு கல்யாணம் அதாவது டிவோர்ஸில் போய் நிற்கிறதுனால தான் என்னோட பொண்ணை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது என்னோட பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு வந்துட்டீங்களே. உங்களை நான் பொண்ணு பார்க்க சொல்லி கேட்டேனா, நீங்களா தானே பார்த்து சொல்றேன்னு சொன்னீங்க. இப்போ பாருங்க என்னோட பொண்ணோட வாழ்க்கை எந்த கதியில வந்திருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க ஐயா, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னோட பொண்ணோட வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல நம்ம சிற்றரசு இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட பேசுவோம். நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க ஐயா, அதாவது உங்க பொண்ணு வாழ்க்கையும் சரி, போஸோட வாழ்க்கையும் சரி, அவங்க 2 பேரும் வாழ்க்கையும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணாங்க. மாமாக்கு இந்த விஷயம் தெரியாது. மாமாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்கவே மாட்டாரு. அதே மாதிரி உங்களோட பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்க ஆசைப்பட்டிருக்கவே மாட்டாரு. அவர் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனசு அவருக்கு. அப்படியேப்பட்டவரை நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? அவர் கூட நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருமா, அவரை பத்தி எனக்கு தெரியும். அதாவது அவங்க தம்பி பையனுக்கு வாழ்க்கை சரியா அமையலன்னு சொல்லிட்டு இப்படியேப்பட்ட ஒரு பையனுக்கு தன்னோட பொண்ணை என்னோட பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க நினைச்சிட்டாரே அவரை நான் சும்மாவே விட மாட்டேன். இங்க பாருங்க ஐயா, நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன், உங்களை பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் அதாவது இடிஞ்சு போய் கீழே உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அதுதான் கல்யாணம் நடக்கல. இப்போ கல்யாணம் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க. இப்போ கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ என்னோட மாமாவை நீங்க பழி வாங்கணுன்ற எண்ணத்தோடு தான் நீங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, என்னமா சொல்ற நீ? ஆமாங்க மாமா, உங்களை பழி வாங்கறதுக்காகவும் உங்க பதவிக்கு ஆசைப்பட்டு தான் மாமா இந்த கல்யாணத்துக்கு அவங்க சம்பந்தமே சொன்னாங்க. நான் இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட ஏன் சொல்லாம இருந்தேன்னா, நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா மாமா? அதனாலதான் மாமா நான் எதுவுமே சொல்லாம இருந்தேன். இப்போ அவங்க கல்யாணம் வேண்டான்னு சொல்றதே உங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க தெரியாம போயிட்டு அவங்க கிட்ட மாட்டிக்கீங்களோன்னு நினைச்சேன். ஆனா இப்போ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு மாமா. இங்க பாருங்க மாமா, இவங்க எல்லாருமே விஷத்து கூட தான் நீங்க இத்தனை நாளா அதாவது சம்பந்தம் வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க மாமா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் சேதும் பயங்கர ஷாக்கோட பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு, எப்படி தமிழ்ச்செல்வி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு சேது கிட்ட சொல்லவும் சேது பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு சிற்றரசு, இவ்வளோ நேரமா நீ கேள்வி கேட்டிருந்தேன்னா, அதாவது தப்பான பையனுக்கு தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்தில் என்கிட்ட பேசுறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னை பழி வாங்கறதுக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணனேன். தெரிஞ்ச உடனே உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. என்னோட பதவிக்கு நீ எப்படி ஆசைப்படலாம்? உனக்கு தகுதி என்ன தகுதி இருக்குது உனக்கு? இங்க பாருங்க ஐயா, தகுதியை பத்தியெல்லாம் நீங்க பேசாதீங்க அப்படின்றாங்க. இங்க பாருடா, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீயும் உன்னோட பொண்ணு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு சிற்றரசை சட்டியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு வெளியே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து, இங்க பாருமா, என்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க எவ்வளவுதான் உனக்கு பண்ணாலையும் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலையும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நீ எத்தனையோ பண்ற. நீ ஒவ்வொன்றும் இந்த குடும்பம் நல்லா இருக்குன்றதுக்காக எத்தனையோ பண்ற. ஆனா உன்னோட மனசை யாருமே புரிஞ்சுக்காம எல்லாருமே உன்னை கஷ்டப்படுத்திட்டோம் இல்லம்மா, என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க மாமா,
மாமா. இது என்னோட வீடு. என்னோட வீடு அதாவது என்னோட வீடா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இந்த வீட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவுக்கு நான் பார்த்துப்பேன் மாமா அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட நம்ம சேதுக்கு பயங்கரமா ஒரு மாரி எமோஷனல் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது அம்மாச்சி இருந்துட்டு, "இங்க பாருடி தமிழ்ச்செல்வி, உன்னால தாண்டி இப்போ இந்த வீட்ல என்னென்ன ஃப்ராடு வேலைலாம் தெரிஞ்சு நடந்துட்டு இருந்துச்சோ எல்லாமே வெளிவந்துருச்சு" அப்படின்றாங்க. ஐஸ்வர்யா இருந்துட்டு பயங்கர ஒரு மாரி டென்ஷன்ல இங்க என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னே புரியாம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு, இங்க இங்க பாருங்கப்பா, அ உங்களோட உயிர காப்பாத்துனதே தமிழ்ச்செல்வி தான்ப்பா. அந்த 1,00,00,000 நீங்க குடுக்கணும்னு நெனச்சா, நீங்க தமிழ்ச்செல்விக்கு தான்ப்பா குடுக்கணும்" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், ராஜாங்கம் இருந்துட்டு, "அ இங்க இங்க பாரு இங்க பாரும்மா தமிழ்ச்செல்வி, என்ன என்னோட குடும்பத்துல இருக்கிற மான மரியாதைய காப்பாத்துனதோடு, என்னோட உயிரையும் நீதாம்மா காப்பாத்திருக்க. ரொம்ப நன்றிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. "இங்க பாருங்க மாமா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் நீங்க பேசி என்கிட்ட சொல்லாதீங்க மாமா. இப்படியெல்லாம் பேசி என்ன 3வது ஆளா ஆக்கிடாதீங்க. இந்த குடும்பத்துல ஒருத்தரா இப்ப வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதே மாரி நான் டிவோர்ஸ் ஆகி போனாலும் இந்த குடும்பம் என்னோட குடும்பமா தான் மட்டும் தான் நான் நினைப்பேன். அப்படி நினைக்கிறதுக்கு ஒரு பெர்மிஷன் கிடைக்குமா மாமா" அப்படின்றாங்க. "இங்க பாரும்மா, இது எப்பவுமே உன்னோட வீடுதாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு சொல்லவும், இத கேட்ட தமிழ்ச்செல்விக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, "இங்க பாருயா சேது, இப்பயாவது தமிழ்ச்செல்வி மனச புரிஞ்சுகிட்டு அவ கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா இல்லையாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க அப்பத்தா, அதாவது முடிஞ்சு போன விஷயத்த பேசி எந்த பிரயோஜனமே இல்ல. இனிமே நாங்க சேர்ந்து வாழ்றது அது சரியா வராதுன்னு தான் எனக்கு தோணுது" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், நம்ம சேது மனசுல இருக்கிறத சேது தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லுவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக்